எல்லாருக்கும் வணக்கங்க. நான் சமையல் வீடியோ தவிர்த்து வேறு எதுவும் போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு பிக் பாஸ் பார்த்தப்போ கண்டிப்பாக போடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால போடுறேங்க. இந்த ராணவுக்கு அடிபட்டப்போ பாருங்களேன், யாருமே டக்குன்னு அவன் வலிக்குதுன்னு சொல்கிறான், எல்லாரும் நடிக்கிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அருண் தூக்கிட்டு விஷாலும் அப்புறம் 2 பேரும் போகிறாங்க. போய் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டும் கூடி எல்லாருமே அதையே தாங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவன் நடிக்கிறான். என்னங்க ஒரு மனிதாபிமானமே இல்லாம போயிடுச்சா? இது ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோ. எத்தனை பேர் பாக்குறாங்க, குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் பாக்குறாங்க. இதுல இருந்து ஒரு நல்லதையும் எடுத்துக்குவாங்க, கெட்டதையும் எடுத்துக்குவாங்க. இது ரொம்ப ரொம்ப கெட்டதுங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா, இப்ப ரோட்லயே நம்மளுக்கு யாராவது அடிபட்டுருச்சுன்னா இப்ப எல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் போய் காப்பாத்துறது கிடையாது. அந்த மாதிரிதான் இப்ப ஒரு ஷோ நடத்துறாங்க. அந்த ஷோலையும் அதே தான் நடக்குது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கணும், அதை விட்டு எந்திரிச்சு வரக்கூடாது. செங்கல் வேணும், அது கட்டுறதுக்கு செங்கல் வேணும், விளையாடுறதுக்கு அது வேணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய எந்திரிச்சு போய் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறது யாருமே இல்லைங்க. ராணவ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஷோல்டர் ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்போ கூட யாருமே என்ன சொல்றது, அதை ரியலைஸே பண்ணலங்க. அவனை பத்தி அவன் அவன் விழுந்தது அவனோட தப்பு தான் அப்படிங்கிறது தான் சொல்றாங்களே ஒழிய பாவம் அந்த பையன் கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிற கான்சியஸ் யாருக்குமே இல்லை. இது ரொம்ப ஒஸ்டா இருக்குங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு சாரின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க. அதுவுமே தப்புதாங்க. இல்ல நீங்க இது நடக்காம பாத்துக்கலாம், இனிமேல் நடக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுவுமே ரொம்ப ரொம்ப தப்புங்க.